என்னது இப்படி ஒரு பாவமா? இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே. என்னங்க இவ்வளோ ஷாக்காக அப்படின்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய பாவம்னா என்ன அப்படின்ட்டு நம்ம நிறைய ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். இது செஞ்சால் பாவம், அது செஞ்சால் பாவம், இப்படி பண்ணாதான் பாவம், அப்படி பண்ணாதான் பாவம்ட்டு. ஆனால் வேதம் பாவத்தை குறித்து என்ன சொல்லுது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்ப்போம். வேதத்தில் இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பாவத்தை நான் ரியலைஸ் பண்ணேன். அதை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை திருப்பி பாருங்க. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளோ நேரத்தில் நன்மை செய்ய தெரிஞ்சோம், அவங்க நம்மகிட்ட வந்து கேட்கவா செஞ்சாங்க, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, அப்படி உனக்கு நன்மை செய்ய முடிஞ்சும் நீ வந்து அந்த நேரத்தில் நன்மை செய்யாமல் போயிட்ட அப்படின்னா அது உனக்கு பாவம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு நம்மளுக்கு கடவுளுக்கு இருக்கிற அந்த பாண்டை அதிகப்படுத்திப்போம். எதுக்கு நம்ம பாவம் செய்யணும்? இப்படி ஒரு பாவம் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன், இன்னைக்கு நீங்களும் கற்றுக்கிட்டீங்க. இனி இந்த பாவத்தை செய்யாதீங்க.